அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய காணொளியில் நாம் காண விரும்புவது கார்த்திகை விரதம் எவ்வாறு தோன்றியது என்பதை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். தமிழ் கடவுளான முருகனுக்குரிய முதலில் உருவான திருநாமமே கார்த்திகேயன் ஆகும். கார்த்திகை பெண்களாக கருதப்படும் 6 பெண்களால் வளர்க்கப்பட்டதால் இவர் கார்த்திகேயன் என்று முருகப்பெருமான் அவர்கள் அழைக்கப்படுகிறார்கள். கார்த்திகேய பெண்களை சிறப்பிக்கும் வகையில் ஆதி சிவனால் உருவாக்கப்பட்ட விரதமே இந்த கார்த்திகை விரதம் எனப்படும். கந்தபெருமானுக்குரிய இந்த கார்த்திகை விரதத்தை தொடர்ந்து நீங்கள் பிடிப்பவர்களாக இருந்தால் ஆடி மாத கார்த்திகை நாளில் விரதத்தை தொடங்கி தொடர்ந்து 6 மாதங்கள் இந்த கார்த்திகை விரதத்தை கடைபிடிக்க வேண்டும். இறுதியாக தை மாத கார்த்திகையில் விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும். கார்த்திகை நட்சத்திரம் கந்தனுக்குரிய நட்சத்திரம் என்றாலும் 3 மாதங்களில் இந்த கார்த்திகை நட்சத்திரம் மிக மிக அதிகமாக போற்றப்படுகிறது. அவற்றில் சிறந்த மாதங்களாக கார்த்திகை மாதம், தை மாதம், ஆடி மாதம். இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் விரதமிருந்து அந்த கந்தபெருமானை வழிபட்டால் சகல விதமான நன்மைகள் கிடைக்கும். பரம்பொருள் ஈசன் அவர்களே கொடுத்த சிறப்பான நட்சத்திரம் இந்த கார்த்திகை நட்சத்திரம். இந்த கார்த்திகை என்று கந்தபெருமானுக்கு 6 வகையான நிவேதனம் படைத்து 6 வகையான மலர்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும். மேலும் 6 வகையான பூஜைகளும் செய்ய வேண்டும். வசதி வாய்ப்புகள் இல்லாதவர்கள் வெறும் சர்க்கரை பொங்கல் மட்டுமே நிவேதனமாக படைத்து வழிபட வேண்டும். இந்த கார்த்திகை விரதம் இருக்க நினைப்பவர்கள் முதலில் முதல் கடவுளான பிள்ளையார் அவர்களை வணங்கிவிட்டு முழு நம்பிக்கையுடன் கார்த்திகை விரதத்தை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். இந்த கார்த்திகை நாளன்று முருகப்பெருமான் படத்திற்கு அருகில் வேல் இருந்தால் வேலை வைத்து வழிபட சிறப்பாகும். இந்த கார்த்திகை பிறந்த நாளன்று கந்தன் படத்திற்கு முன்னால் மலர்கள் சாத்தி மேலும் தெய்வ விளக்கேற்றி கந்தனுக்குரிய பாடல்கள் கந்த சஷ்டி கவசம், கந்தர் அனுபூதி, கந்தல் அலங்காரம் போன்ற பாடல்களை நீங்கள் செய்து வழிபடலாம். மேலும் இந்த பாடலை படிக்க தெரியாதவர்கள் விரதம் இருந்து வழிபடலாம். விரதம் இருக்க முடியாதவர்கள் கஞ்சி, பழம், பால், தயிர் போன்றவற்றை சாப்பிட்டு விட்டு விரதம் இருக்கலாம். இந்த கார்த்திகை விரதத்தை மாலையில் நெய் தீபம் ஏற்றி பிறகு கந்தனுக்குரிய நிவேதனம் படைத்து பூஜை செய்து அர்ச்சனைகள் செய்து வழிபட வேண்டும். இந்த முருகப்பெருமானை நினைத்து கார்த்திகை விரதம் இருந்தால் செவ்வாய் தோஷத்தால் பாதிக்கப்பட்டு திருமணத்தால் தடை ஏற்பட்டு மன உளைச்சல் இருப்பவர்களுக்கும், நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கும், வீடு கட்டுவதில் பிரச்சனை இருப்பவர்களுக்கும், குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருப்பவர்களுக்கும், சகோதரர்களிடையே பிரச்சனைகள் இருந்தால் மேலும் உயர் பதவி கிடைக்கவும் இந்த விரதம் பிடிப்பவர்களுக்கு இந்த தோஷங்கள் விரைவில் நீங்கி உங்கள் வீட்டில் வெற்றி பெற வைக்கும். புனிதமாக கடைபிடிக்கக்கூடிய மற்ற விரதங்களை விட அவற்றிற்குரிய நாளில் மட்டுமே துவங்க வேண்டும். ஆனால் இந்த கார்த்திகை விரதம் கார்த்திகைக்கு முன்பு வரும் பரணி நட்சத்திரத்தில்தான் நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும். பரணி நட்சத்திரம் பிறந்தவுடன் அன்று மதியத்திலிருந்து நீங்கள் உணவு உண்ணாமல் இந்த விரதத்தை தொடங்க வேண்டும். இந்த கார்த்திகை விரதத்தன்று மாலையில் தான் நீங்கள் பூஜை முடிக்க வேண்டும். இவ்வாறு நாங்கள் கூறியுள்ள இந்த விரத முறைகளை கடைபிடியுங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் உண்டாகும். இந்த ஆன்மீக தகவலை உங்களுக்கு பகிர்ந்தமைக்கு தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக நாங்கள் மிகுந்த பெருமை கொள்கிறோம். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.